வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வெஜ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணியும் அண்ட் ரைத்தா, பாயில்டு எக். முதல்ல வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான காய்கறி பீன்ஸு, நூல்கோல், கேரட்டு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வானல் முன்னாடியே வச்சுட்டேன், காய வச்சுட்டேன். நெய் ஊற்றிட்டு கறி மசாலா பேக்கெட் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வெங்காயமும் போட்டுக்கிட்டேன். நல்லா சூடாயிடுச்சு. போட்டுட்டேன், பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்டு இஞ்சி பூண்டு அதையும் போட்டு வதக்கிட்டேன். இப்போ புதினாவும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அரிசி ஊற வச்சுட்டேன். 2 டம்ளர் ஊற வச்சிருக்கேன், 2.5 டம்ளரு. இப்போ பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். எக்கு பக்கத்தில் வேக வச்சுட்டேன். ஒரு 5 எக்கு வேக வச்சுட்டேன். இப்போ தக்காளி போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கணும். இதுக்கும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் வெஜிடபிள் பிரியாணி. நல்லா கிளறிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி எல்லாத்தையும், அதுக்கு முன்னாடி மிளகாய் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன். கரம் மசாலா பவுடர் போட்டுக்கிட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் இப்போ செய்ய போகிறது புழுங்கல் அரிசியில் தான் செய்ய போகிறேன். நான் வானல்லே வச்சு செஞ்சுக்கிறேன், குக்கர் எடுக்கலை. நான் எப்பயுமே குக்கர் யூஸ் பண்ண மாட்டேன். இல்லை பிரியாணி பாத்திரம் இந்த மாதிரி வானலில் தான் செய்வேன். எனக்கு அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு பீன்ஸு, கேரட்டு, நூல்கோல் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, அது பசங்க சாப்பிட மாட்டாங்க பச்சை பட்டாணி, அதனால் அது நான் போடலை. உருளைக்கிழங்கும் எனக்கு பிடிக்காது. நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். போட்டு நல்லா காய்கறிலாம் கிளறி விட்டுங்க. பேசும்போது டங்கு ஸ்லிப் ஆகுதுடா. இப்போ தயிர் போட்டுக்கலாம். காய்கறி நல்லா வதக்கிட்டு இருக்கு. ஒரு 3 ஸ்பூன் தான் போடுறேன். நல்லா இருக்கும், சாதம் நல்லா பொல பொலன்னு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய காய்கறி போடுவேன். பாதி சாதம் பாதி காய்கறி இருந்தால் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. இப்போ ரைஸ் கழுவிட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை கழுவிட்டேன். மூணு தடவை கழுவணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த குழகுழப்பெல்லாம் போயிடும். இப்போ இது புழுங்கல் அரிசின்றதுனால அப்படியே கழுவிட்டு அப்படியே கூட போட்டுக்கலாம். நம்ம இது பிரியாணி ரைஸாக இருந்தால் ஊற வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருந்தோம்னா நல்லா காய்கறியெல்லாம் நல்லா வெந்த பிறகு அப்படியே போட்டு குறைச்சலாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ 1 டம்ளர் பிரியாணி ரைஸ்னால் 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். இது புழுங்கல் அரிசி செய்கிறேன்.
இதில் வந்து 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம் தாராளமாக. நான் 2 டம்ளர் தான் போட்டிருக்கேன். எல்லோரும் கிளறி உப்பு போட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதனுடைய கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு மேலே ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். இதில் காலிஃப்ளவர்லாம் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வெந்திருக்கும் பாருங்கள். புழுங்கல் அரிசியில் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நெய்யெல்லாம் முன்னாடியே போட்டேன். நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. சூப்பராக இருக்குது பாருங்கள். வெறும் காய்கறி தான் நிறைய இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த பொரியெல்லாம் தனியாக சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா குழச்சி நம்ம ஊட்டி விட்டுறலாம். நல்லா சாப்பிட்ருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதில் 3 பேருன்றதுனால கொஞ்சமாக வானலில் செஞ்சுருக்கேன். இப்போ மல்லித்தலையை தூக்கி போட்டுக்கலாம். மல்லி, புதினா. நெய் கொஞ்சம் ஒட்டிக்கலாம். நெய் ஊற்றுறது சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் அதுவும் சாதத்தோட ஒட்டாது, நல்லாயிருக்கும். வாசமாக இருக்குது பாருங்க. தனித்தனியாக காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது மாதிரி பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. நான் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு முட்டை தான் வேக வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் பச்சடி, வெங்காயம்லாம் கட் பண்ணி தயிரில் போட்டு ஊற வச்சுட்டேன். பாருங்கள், பரிமாறுறேன் பாருங்கள். தட்டில் ரெடி ஆயிடுச்சு சாதம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தனித்தனியாக சாதம் இருக்குது. புழுங்கல் அரிசிலையும் இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.